ஒரு காலத்தில் ஒரு பசுமை வனங்கிற காடு இருந்துச்சு. அந்த காடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும். அந்த காட்டில் ஒரு சின்ன மான்குட்டி வழி தெரியாமல் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருந்துச்சு. பாவம், அந்த சின்ன மான்குட்டி வழி தெரியாமல் அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருந்துச்சு. அதே காட்டில் அந்த மான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆறும் அதில் ஒரு பெரிய முதலையும் இருந்துச்சு. அந்த சின்ன மான்குட்டியும் வழி தெரியாமல் அந்த முதல்ல இருக்கிற ஆற்றுக்கு போயிடுச்சு. அந்த மான்குட்டிக்கு அந்த முதலைய பார்த்ததும் ரொம்ப பயம் வந்துடுச்சு. எப்படியும் இந்த முதலை நம்மளை சாப்பிட போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே ரொம்ப பயத்துலேயே இருந்துச்சு. ஆனால் அந்த முதலை அப்படி எதுவும் செய்யலை. அந்த குட்டி மானை அந்த முதலை ரொம்ப வித்தியாசமாக பார்த்துச்சு. அந்த முதலை அந்த குட்டி மான் கிட்ட, பயப்படாத குட்டியே, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். நான் உனக்கு உதவி செய்யதான் வந்தேன். முதலையண்ணா, நான் இங்கே வழி தெரியாமல் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எனக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்களா? கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்யறேன். நீ ஒன்னும் கவலைப்படாதே குட்டியே. இந்த காட்டுல நிறைய உயிர்கள் எல்லாருக்கும் உதவி செஞ்சுதான் வாழ்றாங்க. அதனால நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு அந்த முதலை சொன்னதும் அந்த குட்டி மானும் ரொம்ப பாசமாக அந்த முதலை கிட்ட போணுச்சு. அந்த மானும் அந்த முதலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமாயிடுச்சுங்க. குட்டி மானும் அந்த முதலையோட சேர்ந்து சந்தோஷமாக காட்டுக்குள்ளே போணுச்சு. அப்படியே சில நாட்கள் கடந்து போணுச்சு. அந்த முதலையும் அந்த குட்டி மானும் ரொம்ப ஒத்துமையாக சந்தோஷமாக ஒன்றா விளையாட ஆரம்பிச்சதுங்க. ஒரு நாள் காட்டு வழியாக அந்த முதலையும் அந்த குட்டி மானும் ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த குட்டி மானால் நடக்க முடியல. அதுக்கு ரொம்ப களைப்பாயிடுச்சு. அதுக்கு தண்ணி தாகமும் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. முதலையண்ணா, என்னால் இதுக்கப்புறம் நடக்க முடியாது. ரொம்ப கால் வலிக்குது. தண்ணி தாகமும் எடுக்குது. நீ ஒன்னும் கவலைப்படாத குட்டி. வந்து என்னோட முதுகுல ஏறிக்கோ. நான் உன்னை பக்கத்துல இருக்கிற ஆத்துக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல அந்த குட்டி மானை தன்னோட முதுகுல ஏற்றிக்கிட்டு பக்கத்தில் இருந்த ஆற்றுக்கு அழைச்சிட்டு போணுச்சு. முதலையும் அந்த மானும் ஆற்றுல போய் தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அப்போ ஒரு பயங்கர சத்தம் கேட்டதுனால அந்த குட்டி மானு திரும்பி பார்த்துச்சு. அப்போ அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு பயங்கரமான வேட்டையாடுற நாய் அந்த மானை பார்த்துக்கிட்டே பாஞ்சு வந்துச்சு. அந்த குட்டி மான் ரொம்ப பயத்தில் அந்த முதலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு, அந்த முதல்ல அந்த காட்டு நாய்கிட்ட, இந்த குட்டி மானை உன்னால் தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சண்டை போட ஆரம்பிச்சது. அந்த முதலையும் அந்த காட்டு நாயும் ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சதுங்க. காட்டு நாய் அந்த முதல்ல கூட போராட முடியாமல் பயத்தில் ஓடி போயிடுச்சு. காட்டு நாய் பயந்து ஓடுறத பார்த்துட்டு அந்த குட்டிமான் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அது ரொம்ப சந்தோஷத்தோடையும் கண்ணீரோடையும் அந்த முதலைக்கிட்ட, நீ இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுச்சு. அந்த முதலையும் அந்த மான்கிட்ட, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. காட்டில் உள்ள மற்ற விலங்குகளும் அந்த முதலையும் மானும் ரொம்ப பாசத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த முதலையும் மான்குட்டியையும் ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.